ஹலோ பேரண்ட்ஸ், நான் உங்க டாக்டர் ஷகுல் ராமானுஜமுகுந்தன். இன்னைக்கு வீடியோவில் எல்லா பேரண்ட்ஸும் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பேச போறேன். குழந்தைங்க கீழே விழுந்து தலையில அடிபட்டுருச்சுன்னா என்ன பண்ணணும்? குழந்தை வந்து ரீசெண்டா தவழ ஆரம்பிச்சிருக்காங்க, இல்ல நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். எப்ப நீங்க வந்து பயப்படணும், எப்ப வந்து பயப்படாம தைரியமா இருக்கலாம், என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், இதைத்தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குழந்தைங்க வந்து கீழே விழுறதுன்றது ரொம்ப காமனான விஷயம் தான். தவழ ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா, அப்படியே உருண்டு உருண்டு பெட்ல இருந்து கீழே விழுந்துருவாங்க. இல்ல நடக்க ஆரம்பிக்கும் போது அப்பப்ப தொப்பு தொப்புன்னு கீழே விழுவாங்க. இல்ல ஒரு 2, 3 வயசுல பாத்தீங்கன்னா, இருக்கிற எல்லாத்துலயும் சோஃபா எல்லாம் மேல ஏறுவாங்க. ஸ்லிப் ஆகி கீழே விழுவாங்க. அந்த மாதிரி கீழே விழுந்து தலையில அடிபடுறதுன்றது ரொம்ப காமனான விஷயம் தான். அந்த நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் திங் பேனிக் ஆகாம நான் சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர பண்ணுங்க. சிம்பிள் தாங்க. குழந்தை விழுந்துட்டாங்களா, குழந்தைய தூக்கி அங்க எங்க அடிபட்டுச்சோ அந்த இடத்துல ஐஸ் பேக் ஒத்தோட வைங்க. ஐஸ் பேக்கோ இல்லைன்னா வீட்டுல வந்து பால் பாக்கெட் இருக்கும், எடுத்து துணியில சுத்திட்டு அதை வந்து வைக்கணும். டைரக்டா ஐஸ் வந்து வைக்கக்கூடாது. இப்ப தலையில இப்ப இங்க அடிபட்டிருக்கு அப்படின்னா ஒரு 5 செகண்ட் வைங்க, எடுத்துருங்க. ஒரு 5 செகண்ட் கேப் விட்டு திரும்ப 5 செகண்ட் கேப், 5 செகண்ட்னு சொல்லிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஐஸ் பேக் ஒத்தோட வைங்க. அதுலயே வந்து அந்த வீக்கம் ஃபர்தரா அதிகமாகாம நீங்க வந்து பாத்துக்கலாம். தென் ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க, ஒரு 10, 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஃபீட் எல்லாம் பண்ணி தூங்க வைக்க பாக்குறீங்க, பட் ஃபீட் எடுத்துக்கிட்டாங்க ஆனா ரொம்ப அழுகுறாங்க அப்படின்னா வலி இருக்குன்னு அர்த்தம். ஒரே ஒரு டோஸ் பேராசிட்டமால் கொடுக்கலாம். இப்போ வேக்சின் போட போகும்போது வெயிட் செக் பண்ணிட்டு பேராசிட்டமால் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லியிருப்போம் இல்லையா, அதே டோஸ் வந்து நீங்க ஒரே ஒரு டோஸ் கொடுங்க, போதும். அதுக்கப்புறமா என்னென்ன டேஞ்சர் சிம்டம்ஸ் நீங்க மானிட்டர் பண்ணணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். குழந்தை கீழே விழுறது மட்டும் இல்லாம குழந்தைக்கு மூக்குல இருந்து ரத்தம் வருது, ஃபிட்ஸ் வருது, இல்லைன்னா வந்து திடீர்னு மூச்சு பேச்சு இல்லாம போயிட்டாங்க, ஃபுட்டு கொடுக்கும்போது சோக் ஆகுது, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் என்னென்ன ஃபர்ஸ்ட் எய்ட் மெஷர்ஸ் பண்ணணும் அப்படின்றத என்னோட குழந்தைய வச்சு நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் எசென்ஷியல் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் கிளாஸை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்க உங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியாத நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட டீம் தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சரி, இப்போ கீழே விழுந்துட்டாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டீங்க, என்னென்ன டேஞ்சர் சிம்டம்ஸ் மானிட்டர் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் திங் லாஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ். குழந்தை வந்து விழுந்தாங்க, விழுந்துட்டு நினைவு இல்லாம போயிடுச்சு, மயங்கிட்டாங்க அப்படின்னா அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து திரும்ப திரும்ப வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு தடவை வாமிட் பண்றது ஓகே, பர்சிஸ்டண்டா வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அது ஒரு டேஞ்சர் சிம்டம். குழந்தைக்கு ஃபிட்ஸ் வருது, இல்லைன்னா வந்து மூக்குல காதுல இருந்து ரத்தம் வருது, இல்ல குழந்தை வந்து ஃபீட் எடுத்துட்டு தூங்கிட்டாங்க, பட் தூங்கி எந்திரிச்சு விளையாடும் போது ஒரு மாதிரி தாங்கி தாங்கி நடக்கிறாங்க, சரியா நடக்கல, பேலன்ஸ் எல்லாம் இல்ல, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செக் பண்ணணும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து வார்னிங் சிம்டம்ஸ் சொல்லுவோம். இது இருக்கு அப்படின்னா குழந்தைக்கு மூளையில அடிபட்டு இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப வந்து ஸ்கேன் பண்ணி பார்க்கறது பெட்டர் ஆப்ஷன். இந்த சிம்டம்ஸ் எதுவுமே இல்ல, குழந்தை விழுந்தாங்க, ஐஸ் பேக் வச்சீங்க, ஃபீட் பண்ணீங்க, தூங்கிட்டாங்க, அவங்க எப்பயும் போல நார்மலா இருக்காங்க அப்படின்னா தேவையில்லாம பேனிக் ஆகி சிடி ஸ்கேன் எடுக்கக்கூடாது. நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா, பரவாயில்ல சார், உள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம், நம்ம எதுக்கும் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்காங்க பேரண்ட்ஸ், சிடி ஸ்கேன் அப்படின்றது கதிர்வீச்சு அபாயம் இருக்கிற ஒரு ப்ரொசீஜர். ஸோ ஒரு சிடி ஸ்கேன் அப்படின்றது கிட்டத்தட்ட 100 எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு சமம். அவ்வளோ ரேடியேஷன் வந்து தேவையில்லாம உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்கக்கூடாது. ஸோ வார்னிங் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா சிடி ஸ்கேன் எடுத்துக்கோங்க. அதர்வைஸ் சிம்பிளா மானிட்டர் பண்ணாலே போதுங்க. ஏன்னா வந்து 95% ஆஃப் டைம் வந்து குழந்தை இந்த மாதிரி விழுறதுனால மூளையில அடிப்படவே படாது. குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது, அவங்க மட்டும் எப்பயும் போல இருப்பாங்க. இதனால ஃபியூச்சர்ல எல்லாம் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லி தேவையில்லாம டென்ஷன் ஆக வேண்டாம். ஸோ டீட்டெயிலா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே வந்து இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.